மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். தை மாதத்தை ஏன் தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள்? ஜோதிட ரீதியாக என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். தை மாதம் முதல் தான் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகின்றது. அதாவது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண புண்ணிய காலம் என்றும், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாய புண்ணிய காலம் என்றும் 2 வகைகளில் அயனம் உண்டு என்று சொல்லப்படுகின்றது. சூரியன் தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசை நோக்கி செல்வதைத்தான் நாம் உத்தராயணம் என்று சொல்கிறோம். இதை தேவர்களின் பகல் பொழுது என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக தேவர்களின் இரவு பொழுதாக உள்ளதுதான் தட்சணாயனம். தேவர்களுக்கு விடியும் நேரத்தில் நமக்கு பூமியில் வருவதுதான் மார்கழி மாதம். சூரியன் வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசை நோக்கி பயணிப்பதுதான் தட்சணாயனம். அதாவது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை உள்ள காலமே தட்சணாய காலம். இதில் தேவர்களின் விடியற்காலையில் வருவதுதான் நமக்கு மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் கோவில்களில் பஜனை, விடியற்காலையில் வாசலில் கோலம் போடுவது என்று எதிலும் பக்திமயமாக இருப்பதற்கான காரணத்தை இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். சூரியன் நகருமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சூரியன் ஒரே இடத்தில்தான் இருக்கும். நாம் இருக்கும் பூமிதான் சூரியனை சுற்றி வருகின்றது. நாம் பூமியில் இருப்பதால் பூமியின் சுழற்சியையோ நகர்வையோ தெரிந்து கொள்ள முடியாது. இதன் காரணமாகத்தான் சூரியன் மாறுவதாக ஒரு கணக்காக எடுத்துக்கொள்கிறோம். ஜாதகத்தில் உள்ள 12 கட்டங்களும் ஒரு வருடத்தில் உள்ள 12 மாதங்கள். சூரியன் உச்சம் பெறுவது, நீசம் பெறுவது என்று எல்லாமே பூமியின் நகர்வை மையப்படுத்தித்தான் சொல்லப்படுகின்றது. ஜாதகத்தில் பூமி இல்லாமல் இருப்பதின் ரகசியமும் இதுதான். தை மாதத்தில் சூரியன் மகரத்தில் நுழைவதாக கருதப்படுகின்றது. தை மாதம் பிறந்தவுடன் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகி விடுகிறது. அதைத்தான் தமிழர்கள் கொண்டாடி வருகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.